எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தங்க மாமி சமையல் சேனல்ல இருந்து நான் மாமி பேசுறேன். தீபாவளிங்கிறது நம்ம அந்த காலத்துல இருந்தே இது ரொம்ப பெரிய பண்டிகையா எல்லாருமே செஞ்சுட்டு வரோம். இப்பவும் அதை விடாம எல்லாருமே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். தீபாவளிக்கு நம்ம எல்லாம் துணிமணி வாங்குறோம், எல்லாம் பண்றோம். ஆனா என்னென்ன பொருள் எல்லாருமே இப்ப பொருள்லாம் எடுத்து வைப்பா. அந்த காலத்துல எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா. இப்ப நம்ம என்னென்ன அதுக்கு நம்ம எடுத்து முதல் நாளே ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு எல்லாருக்குமே காமிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி இதெல்லாம் முதல் நாள் சாமி கிட்ட எடுத்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தா விடிகாரத்தாலும் நமக்கு சௌகரியமா இருக்கும். வாங்க நம்ம என்னென்னு பார்க்கலாம். இது நல்லெண்ணெய், இது பூண்டு, மிளகு, வெத்தலை போட்டு நான் காய்ச்ச போறேன். ஏன்னா அந்த காலத்துல மழை காலம், குழந்தைகளுக்கு சளி பிடிக்காது. நம்ம விடிகாலத்தால சீக்கிரம் குளிப்போம். உடம்புக்கு ஒண்ணும் பண்ணாம இருக்கணும், தலையில நீர்க்கோர்வை இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக அந்த காலத்துல நம்ம பெரியவா எல்லாமே இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. மஞ்சப்பொடி, குங்குமம், இது தீபாவளி லேகியம் பண்றது ஏற்கனவே நான் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எல்லாம் கங்கா சாணம் ஆச்சான்னு கேட்பா. தீபாவளி அன்னைக்கு கங்கையே நம்ம வீட்டுல வாசம் பண்றதா ஒரு ஐதீகம். அதனால கங்கை ஜலம் இருக்கிறவா நம்ம வெந்நீர் அண்டாலையோ நம்ம குளிக்கிற தண்ணியிலையோ கலந்துக்கலாம். அது மாதிரி எனக்கு ஒரு அன்பர் காசிக்கு போயிட்டு கொண்டு வந்து கொடுத்தா. அதை நான் இந்த தீபாவளிக்கு நான் இதை வச்சிருக்கேன். ஆரத்தி எடுக்கிற பழக்கம் எண்ணெய் தேய்ச்சி முடிச்ச உடனே அப்போ வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுப்பா. புடவை துணிமணியெல்லாம் முதல் நாளே நம்ம எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். குழந்தைகளு வீட்டுல புருஷாளுது புடவை, வேஷ்டி, துணிமணி, வெத்தலை பாக்கு, பழம், பூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். முக்கியமா ஸ்வீட் ஜாங்கிரி, மைசூர் பாகு, பாதுஷா, ரவை உருண்டை, பாசி உருண்டை நிச்சயமா எல்லாருமே பண்ணுவா. சோமாசு பண்ணுவா. அதிர்ஷ்டம் இல்லாத தீபாவளியே கிடையாதுன்னு சொல்லலாம். எல்லாம் நம்ம செஞ்சு எடுத்து வச்சிருக்கோம். காலம்புரை வடை பண்றது உண்டு. கேசரி பண்றவா பண்ணுவா. நிச்சயமா வடை காலம்புரை இருக்கும். பஜ்ஜி போடுறவா போடுவா. பஜ்ஜி இருக்கும். எல்லாரும் குளிச்ச உடனே எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதை நம்ம எடுத்து காலம்புரை எடுத்து வச்சுக்கலாம் சாமி கிட்ட. இப்ப இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற நல்லெண்ணெய் நான் எப்படி காய்ச்சறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க போலாம். நான் வீட்டு சின்ன அடுப்புலதான் இப்ப கட்டி வச்சிருக்கேன். தட்டி கொஞ்சம் நல்லா சூடாயிரட்டும். அந்த எண்ணெயை ஊத்துறேன். இப்ப செக்கெண்ணெய் இங்கெல்லாம் கிடைக்கிறது. உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்துல கிடைச்சா வாங்கிக்கலாம். இல்ல நீங்க எப்பவும் உபயோகப்படுத்துற நல்லெண்ணெய் வாங்கிக்கலாம். பூண்டு போட்டுக்கிறவா போட்டுக்கலாம். நாங்கெல்லாம் போடுவோம். குழந்தைங்களுக்கு தேய்க்க போறோம், சளி பிடிக்காம இருக்கட்டும். உங்களுக்கு வேணுங்கிறவா போட்டுக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். இப்ப மிளகு 2 மிளகு போடுறேன். உங்களுக்கு ஒரு இதுவும் வராது உடம்புக்கு. இந்த மிளகு போட்டு காய்ச்சிட்டா ரொம்ப நல்லது. வெத்தலை சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு. பேர் நீங்க இருந்தா நிறைய எண்ணெய் காய்ச்சிக்கலாம், தேய்ச்சிக்கிற அளவு. அப்பெல்லாம் 1/2 லிட்டரு 1 லிட்டரு அப்படி காய்ச்சுவா. இப்ப யாரும் அதிகமா எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுல, சாஸ்திரத்துக்கு எண்ணெய் வச்சுப்பா. இந்த எண்ணெய் இப்ப நல்லா நம்ம வெத்தலை எல்லாமே காஞ்சிச்சு, மிளகு வெடித்து எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப இந்த அடுப்பை நான் அணைச்சிட்டு இந்த எண்ணெயை தான் நம்ம விடிகாரத்தால தேய்ச்சி குளிக்க எடுத்துக்க போறோம். முதல் நாள் ராத்திரி காய்ச்சி வச்சுட்டு எண்ணெய் நல்லா ஆறின்னு இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் இப்ப காய்ச்சி நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். அந்த காலத்துல சீயக்காய் அரைச்சு எல்லாம் தேய்ச்சுக்குவோம். இப்ப சீயக்காய் யாரும் தேய்ச்சிக்க மாட்டா. வேணுங்கிறவா சீயக்காய் தேய்ச்சிக்கலாம். வேண்டாட்டா நீங்க இந்த மீரா ஷாம்பு, இந்த மாதிரி ஷாம்பு எல்லாம் விற்கிறது, சீயக்காயிலேயே ஷாம்பு விற்கிறது,
எண்ணெய் தேய்ச்சின்னு குளிச்சுட்டு பண்ணிக்கலாம். ஆரத்தி எல்லாரும் உட்கார வச்சு, அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் ஊஞ்சல் இருக்கும். ஊஞ்சல் பிள்ளைய கட்டிட்டு உட்கார வைப்பா. 10 பேர் 15 பேர் உட்காந்துப்பா. எல்லாருக்கும் சந்தன குங்குமம் கொடுத்து, தலையில எண்ணெய் வச்சு, ஆரத்தி எடுத்து, வெத்தலை மடிச்சு கொடுப்பா. அந்த வெத்தலை நமக்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்டாலும் நமக்கு செரிமானத்துக்கும் குளிர் அண்டாம நமக்கு இருக்கிறதுக்கும் வெத்தலையை மடிச்சு கொடுப்பா. அந்த எண்ணெய் தலையோடவே எல்லாரும் வெத்தலையை போட்டுன்னு அதுக்கப்புறம் தான் எல்லாம் குளிக்கிறதுக்கு போவா. குளிச்சுட்டு வந்த உடனே நம்ம முதல்ல கொடுக்கறது லேகியம் தான். வச்சனம் பலகாரம்லாம் அப்புறம் தான் கொடுப்பா. முதல்ல லேகியத்தை உருட்டி எல்லாருக்கும் கொடுப்பா. அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் புதுசு வீட்டுல யார் பெரியவாளா இருக்காளோ அவ எல்லா புதுசையும் எடுத்து ஒவ்வொருத்தரையா நிற்க வச்சு புதுசு கொடுப்பா. புதுசை கட்டிட்டு எல்லாரும் வந்த உடனே இந்த லேகியத்தை கொடுப்பா. பெரியவா காலில் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிப்பா. அதுக்கப்புறம் பட்சணங்கள் எல்லாம் பண்ணி கொடுப்பா. சாப்பிட்டுட்டு எல்லாரும் பட்டாசு மத்தாப்பு எல்லாம் கொடுக்க போவா. இப்பவும் எல்லாரும் அப்படிதான் பண்ற. இருந்தாலும் சில பேருக்கு இதெல்லாம் மறந்து போயிருக்கலாம். அதனால எல்லாம் இது மாதிரி முதல் நாளே எடுத்து வச்சுட்டு சுவாமியை வேண்டிட்டு கங்கையை வேண்டிட்டு எல்லாருக்கும் நல்ல வருஷமா இருந்து அடுத்த தீபாவளி வரலையும் எல்லாரும் நல்ல சந்தோஷமா சொந்த பந்தத்தோட நம்ம தீபாவளியை கொண்டாடிட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவளுக்கெல்லாம் நம்ம பண்ணின பலகாரங்கள் எல்லாத்தையும் வச்சு எல்லாருக்கும் கொண்டு போய் வீடு வீடா கொடுத்துட்டு வருவா. அவளும் கொண்டு இங்க கொடுப்பா. அதுக்கப்புறம் பண்டிகைக்கு பருப்பு பாயசம் வடை எல்லாம் சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சாயந்தரம் ஒரு முறை மறுபடியும் பட்டாசு வெடிச்சு தீபாவளியை கொண்டாடுவா. இந்த இனிய தீபாவளியை நீங்களும் எல்லாருமா சேர்ந்து கொண்டாடுங்க. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்களுக்கு நல்ல ரெசிபியோட நான் அடுத்தாப்புல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.